வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ கூலி படம் உருவாகியிருக்கு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. மேலும் இந்த படத்தை பத்தின ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வேட்டையன் படம் இந்த படத்தை டிஜே ஞானவேல் எடுத்திருந்தாரு. இந்த படம் பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகியிருந்தது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. அனிருத் மியூசிக் பண்ணாரு. இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தாலும் விமர்சன ரீதியா இந்த படம் ஒரு தோல்வி படம் என்றே சொல்லப்படுது. அதற்கு காரணம் இது ஞானவேல் படமாகவும் இல்ல, ரஜினி படமாகவும் இல்ல. இதனால இந்த படம் சொதப்பி போச்சு என சொல்லப்பட்டது. ஆனாலும் லைக்காக்கு இந்த படம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த ப்ராஜெக்டான கூலி படம் இப்போ ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஸ்வர இயக்கத்தில் நடிக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அண்மையில தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சுவிட்சர்லாந்தில் முடிச்சுட்டு சென்னையில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போர்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுதான். அதை தொடர்ந்து மீதம் இருக்கும் போர்ஷன்ஸை மார்ச் மாசத்துக்குள்ள நம்ம லோகேஷ் கனகராஜ் முடிச்சு தர போறாராம். சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட்க்கு மூவ் ஆக போறாரு. அதாவது ஜெயிலர் 2. ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல வசூல் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்த படம். அந்த படத்துடைய 2ஆம் பாகத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடல் டி ராஜேந்தரோட வாய்ஸ்ல பார்க்க அருமையா இருந்துச்சு. மேலும் இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருமையா அவரோட நடனத்தை பார்த்து இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கா இருக்காரு என அனைவரும் பாராட்டி இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப்பே இல்லாம அவரோட செட்ல நடிக்கிறாராம். இதனால அவரை பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை, இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா டூப்பே இல்லாம படத்தில் நடிக்கிறாரே என ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. இப்ப சென்னை ஏர்போர்ட்ல ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு கொண்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடல் நம்ம தனுஷ் அவர்கள் பாடியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியல. ஒரு பக்கம் ரஜினியே பாடியிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அனிருத் இதுக்கெல்லாம் விடமாட்டாரு. ஏன்னா அனிருத்துக்கும் தனுஷுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சரியாச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து திருச்சிற்றம்பலம் படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மீண்டும் அவங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லப்படுது. ஆனா அதனால தனுஷும் நிச்சயமா இந்த படத்துல பாட்டு பாடியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அனிருத் தான் அந்த பாட்டை பாடியிருப்பாரு என ஒரு பக்கம் தரப்புல சொல்லப்பட்டு வந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ரஜினி தனுஷுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரா இல்லையான்னு. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.